அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று 29 ஏப்ரல் 2024 என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் நம்ம சேனல் முழுக்க செய்தி சேனல். இங்கிலீஷில் சொன்னால் நியூஸ் சேனல். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நாங்கள் சொல்கிற செய்தி எல்லாமே 100% கரெக்டாக மாதிரி கேரண்டி கிடையாது. தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி அட்வைஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை நீங்களே ஆன்லைனில் தேடி பார்த்து இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் மீடுங்க. நான் ஒரு செபி அட்வைஸர்லாம் இல்லை. நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ இதுக்கு முழுக்க செய்தி பகிர்வு தான். நம்ம சேனல் வந்து டெய்லி ஷேர் மார்க்கெட் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு டெய்லி நியூஸ் சேனல் தான். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் சேனலாக ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். ஸோ இடையில கொஞ்ச நாளாக கேப்பில் காணாமல் போயிட்டேன். கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு காரணமும் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. கமெண்ட் பண்ணாத நண்பர்களுக்கும் நன்றி தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அந்த சேனலில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நாளைக்கு கேப் போட்டு போடுறதுனால சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா டச் விட்டு போயிட்டு இடையில இவ்வளோ கேப்னால. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஃபஸ்ட்டாவது பங்கு ஸ்போர்ட் கிங் இந்தியா லிமிடெட். கான்பேஸ் 870. இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டு கிட்டத்தட்ட 23 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸு இபிட்டாலாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது குறைஞ்சிருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஏன்னா போன மார்ச்சில் 30 கோடி பண்ணாங்க, 31 கோடி பண்ணாங்க. இப்போ வெறும் 23 கோடி தான். ஸோ குறைஞ்சிருக்கு, அதாவது வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி குவார்ட்டரில் சூப்பரான ரிசல்ட் தான் இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கிங் இந்தியா லிமிடெட். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து கம்பெனி இன்னும் சொல்லலை. ஸோ கூடியூரில் வரும். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அடுத்து செசாயி பேப்பர் லிமிடெட். கரண்ட் பேஸ் 335, 53 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வீழ்ச்சி. 57%, 54% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ஒப்பிட்டு பார்க்கும்போது தான். மற்றபடி கம்பெனியானது 53 கோடி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. கடந்த வருஷம் 116 கோடி பண்ணாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது பாதியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுமாரி குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆனால் குறைஞ்சிருக்கு. டிசம்பரில் 65 கோடி, இப்போ வெறும் 53 கோடி. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது குறைஞ்சிருக்கு. மற்றபடி கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. அதுமாரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. டிவிடெண்டில் 1.5% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 22 மே 2024. எக்ஸ்டேட்டும் அதே சேம் தான். செக்டர் வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தருவாங்க. அடுத்து கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் லிமிடெட். கான்பேஸ் 4420, 70 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸு பிட்டாலாம் இம்ப்ரூவ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 80 கோடி, இப்போ 70 கோடி. ஸோ 10 கோடி குறைஞ்சிருக்கு. ஸோ 0.5% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டர்லையும் சேல்ஸு பிட்டா எல்லாமே டவுன் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஏன்னா ப்ராஃபிட் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவாக இருக்குது. அதுமாரி கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 11 ரூபா 25 பைசா. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20 மேன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ எக்ஸிட் வந்து 27 மே. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் இந்த டிவிடெண்ட் கிடைக்கும். அதுமாதிரி இது டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% தான் வருது. அதுமாதிரி டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிட்டு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். அது நம்மளுக்கு தெரிஞ்சது. புதுசாக பார்க்குறதுக்காக தான் இந்த நியூஸ் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்கேபி செக்யூரிட்டிஸ் லிமிடெட். கான்பேஸ் 125, 2 கோடியே 85 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஏன்னா போன வருஷம் வெறும் 40 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ 2 கோடியே 85 லட்சம். ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் பெருசாக இல்லை. போன குவார்ட்டரில் 3 கோடி பண்ணாங்க. இப்போ அதோட கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி கம்பெனி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. 1 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25% கிட்ட வருது. 1.25% வருது. அதுமாதிரி இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கூடியூரில் வரும். செக்டர் வந்து என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. அடுத்து எல்என்டி ஃபைனான்ஸ் லிமிடெட். கான்பேஸ் 125, எல்என்டி கம்பெனிலே இருக்கிற ஒரு பெனி ஸ்டாக் மாதிரி தான் அந்த ஸ்டாக்கு. ஸோ டிவிடெண்ட் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 553 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 33% உயர்வை காட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. பட் குவார்ட்டரில் பெருசாலாம் இல்லை. ஏன்னா போன குவார்ட்டரில் பண்ணதோட ப்ராஃபிட் ஆனது குறைஞ்சிருக்கு. போன குவார்ட்டரில் 639 கோடி, இப்போ வெறும் 553 கோடி தான். பட் இயரில் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா 50 பைசா. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1.5% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. எல்என்டி ஃபைனான்ஸ் லிமிடெட். அடுத்து பிர்லா சாஃப்ட் லிமிடெட். கரண்ட் பேஸ் 674, 180 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 61%, குவார்ட்டரில் 12% உயர்வு அடைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் பிர்லா சாஃப்ட் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 6%க்கு அதிகமாக இருக்குது. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து கம்பெனி இன்னும் வெளியிடலை. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட். கான்பேஸ்
9,962 கிட்டத்தட்ட 2,259 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் 35% குவார்டர் குவார்ட்டரில் 25% வந்திருக்கு. அதனால் இதுவும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 70 ரூபா. ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4% தான் வருது. என்னதான் டிவிடெண்ட் அதிகமாக இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதை விட அதிகம். ஸோ செக்டர் வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்கும்போது டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1099, கிட்டத்தட்ட 1100 வச்சுக்கலாம். குவார்டர்லி ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 841 கோடி லாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய லாஸ்ன்னு பார்ப்பீங்க. பட் லாஸுக்கு வந்து முக்கிய காரணம் இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் லாஸ் தான். அதாவது இவங்களோட பிரிட்டிஷ் சோடா ஆஷ்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மேபி ரைட் டவுன் பண்ணுறாங்க. அதனால் கிட்டத்தட்ட 963 கோடி அதை ரைட் டவுன் பண்ணுறாங்க. அதனால தான் கம்பெனியானது லாஸ் ஆன மாதிரி காட்டுது. இல்லைனா ஒரு 100 கோடி கிட்ட கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் இந்த லாஸு. அதாவது ஒரு பெரிய யுனைடெட் கிங்டமில் உள்ள சோடா ஹேஷ்குள்ளே பிளான்ட்டை வந்து ரைட் டவுன் பண்ணுறாங்க. அந்த காரணத்தினால தான் இது நடந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் ஒரு தடவை க்ராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ஆனந்த் சாரோட வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு தெளிவான பதில் சாரே கொடுத்துருவார். அதே மாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த லாஸ் வந்து கம்பெனியோட ஆக்சுவல் லாஸ் கிடையாது. அதனால் இருந்தாலும் கம்பெனி 15 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து நம்ம தெரிஞ்ச மாதிரி கமாடிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தர்றாங்க. அடுத்து KPIT டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1508, 166 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 48% வந்திருக்கு. குவார்டரில் 6% வந்திருக்கு. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. KPIT டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபா 60 பைசா. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4% வருது. ரெக்கார்ட் டேட் இன்னும் வெளியே வரல. செக்டர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்து குஜராத் இன்ட்ரக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 339, 7 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 2% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10 மே 2024. செக்டர் வந்து காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அடுத்து LG பாலகிருஷ்ணா அண்ட் பிரதர்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1302, 18 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 1.25%. ஸோ இதற்கான ரெக்கார்ட் டேட்டும் பார்த்திங்கன்னா 10 மே 2024 மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேபி ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஒன்று இது ரைட்டாக இருக்கணும், இல்லை இதுக்கு முந்தின உள்ளது இது ரைட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு தடவை கிராஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். எனக்கு காவி பேஸ்ட்டில் தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைனா ரெண்டுமே ரைட்டாக இருக்கலாம். செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. LG பாலகிருஷ்ணா அண்ட் பிரதர்ஸ் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் அசெட் லிமிடெட் 72 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 66 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் வெளிவரல. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க ஷிப்பிங் கார்பரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா PVV இன்ஃப்ரா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 41, 1:5 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு 5 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் போனஸ் தருவாங்க. 10 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸ் தருவாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் போனஸ் தர போகிறாங்க. ஸோ இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து கூடிய விரைவில் வெளியே வரணும்னு எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க PVV இன்ஃப்ரா லிமிடெட். அடுத்து பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1972, ஆல்ரெடி ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க 1:2ல். ஃபேஸ் வேலி 10 இருக்காத 5 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட் ஆகும். அதேமாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, பாதியாக குறைச்சிடுவாங்க. ஏன்னா ஒரு ஷேர் 2 ஷேராக மாறுது. இதற்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 24 மே தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணோம்னா அந்த ஒரு ஷேர் 2 ஷேராக மாறும், ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். செக்டர் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதாவது இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது கிருதி நியூட்ரியன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 111, 3 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா 25 பைசா தரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். செக்டர் வந்து இடிபிள் ஆயிலில் இருக்காங்க. சேம் இதே குரூப்பை சேர்ந்த கம்பெனி தான் கிருதி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 138 ரூபா கரண்ட் ப்ரைஸில் இருக்குது. இவங்களும் 3 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. 20 பைசாக இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செக்டர்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அடுத்து HFCL லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 97, 3 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா இவங்களும் ரொம்ப கம்மி தான், 20 பைசா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. செக்டர் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1067, 4 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க. 20 பைசா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப சின்ன டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்காங்க. அடுத்து KPT இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 684, 6 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 1 ரூபாயில் 1 ரூபா பைசா டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்து ஸ்டெரினிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் லிமிடெட்
கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1665. போர்டு மீட்டிங் வந்து 6 மேலே இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் ஆல்ரெடி 48 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு சொல்ல முடியாது, 20 ரூபா வந்து 40 ரூபா இல்லை 80 ரூபா வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஷேர்னேக் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தம் சாகர் மில்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 357. 6 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு போன வருஷம் 2 ரூபா 50 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து சுகர். அடுத்து ஏரோஃப்ளாக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 149. 6 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிவிடெண்டாக இருக்கும் மோஸ்ட்லி ரிசல்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ அதனால் எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் இல்லை. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அடுத்து சேம்க்ரோஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 265. 6 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. 2 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து சொனோட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 693. 7 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ரூபா வந்து 8 ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நான் பார்க்கும்போது ஜிண்டால் சால் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 557. 7 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபாலேருந்து 3 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது நான் பார்க்கும்போது செம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 426. 7 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஃபெர்டிலைசரில் இருக்காங்க. டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபா இல்லை 3 ரூபா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் வருஷத்துக்கு 3 தடவை தராங்க. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் தான். அடுத்து சூலா வைன் யார்ட்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 551. 8 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பெவரேஜ் அண்ட் டிஸ்டிலேஷனில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 4 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 4 ரூபா இல்லை 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கலாம் என்ன எதிர்பார்க்கலாம். அடுத்து விஎஸ்டி ட்ரில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 3649. 9 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இல்லை தான், எல்லாமே டிவிடெண்ட் ரிசல்ட் தான் கொடுக்குறாங்க. செக்டர் வந்து டிராக்டர்ஸில் இருக்காங்க. 25 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை குறைஞ்சபட்சம் 20 ரூபா கொடுப்பாங்க. அடுத்து அனிவேல் ஆட்டோமேஷன் இந்தியா லிமிடெட். 44,958. கிட்டத்தட்ட 45,000 ஸ்டாக்கு. யார் வச்சுருக்கீங்கன்னு தெரில, வச்சுருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. 15 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 வைக்கிறாங்க. டிவிடெண்ட் வந்து 90 ரூபாலேருந்து 95 ரூபா வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அடுத்து என்எஸ்பிசி லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 93. 17 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 1 ரூபா 40 பைசா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 40 பைசா இல்லை 50 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. அடுத்து பிஎஸ்எல் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 189. 20 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. 1 ரூபா இல்லை 1 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான் முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய வீடியோ நியூஸை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்கள் ஆதரவு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ கமெண்ட் செய்த அனைவருக்கும் நன்றி. கமெண்ட் செய்ய மறந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மேற்கொண்டு வீடியோ கொஞ்சம் கண்டினியூவாக வரும்னு நினைக்கிறேன். இடையில வேணால் 1-2 நாள் கேப் வரலாம். ஏன்னா திரும்ப அந்த வேலை விஷயமாக திரும்ப போக வேண்டியிருக்கும். பட் இப்போதைக்கு இல்லை, இன்னொரு 10-15 நாள் ஆகலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.